கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் நம்மளை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு தவறு செய்து நாம் அந்த இடத்துல போகும்போது அந்த தாய் எப்படி தேற்றுவாங்க? இனி நீ அந்த தவறை செய்யாதப்பா, இது தவறு, அதனால் கவலைப்படாத, நான் உனக்காக பேசுகிறேன் என்று சொல்லி தேற்றுவாங்க. கண்ணீரில் இருக்கும்போது கண்ணீரை துடைப்பாங்க. அதே போல தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தன் மகன் செய்த தவறை மூடி மறுபடியும் அவன் தவறு செய்யக்கூடாது என்பதை நினைக்கிறவங்க தான் தாய். தன் மகன் தன் மகளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறவன் தான் தாய். அதனால தான் தாயினுடைய அன்பை மேன்மையாய் தேவன் பேசுகிறார். இதை நாம் மிருகத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். சில வேளையில் மனுஷங்க கூட பார்ஷியாலிட்டி பார்த்துருவாங்க. பிள்ளைகளை பார்ஷியாலிட்டியாக பார்ப்பாங்க. சின்ன பிள்ளை என் பிள்ளை, மூத்த பிள்ளை உங்கள் பிள்ளை என்று சொல்லுவாங்க. இல்லைன்னா தப்பு செய்யும்போது உன் பிள்ளை ஒன்றை மாதிரி தான் தப்பு செய்யுதுன்னு சொல்லுவாங்க. நல்லது செய்யும்போது பத்தியா என்ன மாதிரி நல்லது செய்கிறான்னு சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய சுவாபம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மை ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, மிருகத்தை பாருங்க, என்னதான் அது குட்டியை அந்த மிருகம் அந்த தாய் மிருகத்தை அடிக்க வரும்போது கூட அது அவ்வளோ போராடாது. ஆனால் தன் பிள்ளைக்கு ஒன்று என்றால் அது தன் உயிரை பயண வைத்து அது போராடும். நம்ம அதை பார்க்க முடியும். அதனால தான் ஆண்டவர் எழுதுறாரு, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன். அப்போ நீங்கள் தேற்றப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களை வசனத்தின்படி அவர் தேற்றுவார். உங்களை கைவிட்டுற மாட்டார். உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். உங்களை தேற்றுவார். உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார்னு பைபிள் சொல்லலை. தப்பு பண்ணிட்டு ஒரு பையன் வந்தால் அப்ரிஷியேட் பண்ணுவார்னு பைபிள் சொல்லலை, தேற்றுவார். சரி, இனி செய்யாதப்பா, இந்த தவறு நம்ம செய்யக்கூடாது, நம்ம கிறிஸ்தவங்க, இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க, நம்ம தப்பு பண்ணக்கூடாது என்பதை சொல்லி கொடுப்பாங்க. அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் கர்த்தருடைய நாமத்தினால தாய் உங்களை தேற்றுவது போல தேற்றுவார். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு யார் இருக்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களை தேற்ற ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கட்டாயம் அவர் உங்களை தேற்றி நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.